ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 18th December 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஃபார்மர்ஸ் ஹேவ் கான்ஸ்டியூஷனல் ரைட் டு கண்டினியூ ப்ரொடெஸ்ட், சுப்ரீம் கோர்ட். நமக்கு தெரியும், கவர்மெண்ட் கொண்டு வந்திருந்த ஃபார்ம் ஆக்ட்ஸை எதிர்த்து ஃபார்மர்ஸ் டெல்லியில் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடெஸ்ட்டை எதிர்த்து நிறைய மனுக்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. என்ன மாதிரியான மனுக்கள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுனால பப்ளிக்கால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியா போக முடியல, பப்ளிக்கோட ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து பாதிக்கப்படுது, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதே சிரமமா இருக்கு, இவங்க வந்து பார்டரை வேற பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பெட்டிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 19(1)(d)ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட டெரிட்டரியில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட்டை தான் இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் வந்து வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பெட்டிஷன்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த பெட்டிஷன்ஸை சுப்ரீம் கோர்ட் வந்து விசாரிச்சிருக்காங்க. என்னைக்கு விசாரிச்சிருக்காங்க அப்படின்னா 16 டிசம்பர் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்க்கு வந்து தீர்வு வரணும் அப்படின்னா ஃபார்மர்ஸும் கவர்மெண்ட்டும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள்ல எந்த முன்னேற்றமும் இல்லை. ஏன்னா நிறைய இதுல வந்து ஃபார்மர்ஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, அப்படியே அமைதியாவே இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் இப்போ ஒரு பிளான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டே ஒரு பேனலை வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஒரு கமிட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பேனல்ல பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் சைட்ல இருந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் மெம்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பேனலை ஃபார்ம் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. இன்னும் ஃபார்ம் பண்ணல, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கேஸை வந்து மறுபடி நேத்தும் வந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கான உரிமை இருக்கு, அது அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபார்மர்ஸோட ப்ரொடெஸ்ட் மற்ற பீப்புள்ஸோட ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணக்கூடாது, அதாவது மற்ற பீப்புள்ஸோட இந்த ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் அதை வந்து வயலேட் பண்ணக்கூடாது, வயலன்ஸையும் அவங்க கையில எடுக்கக்கூடாது. அவங்களோட ப்ரொடெஸ்ட் வந்து பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரைட் டு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது அவங்களோட கான்ஸ்டியூஷனல் ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரைட் வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல எந்த ஆர்டிக்கல்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகல் 19(1)(a) அண்ட் 19(1)(b) இந்த ரெண்டு செக்ஷனும் தான் நமக்கு வந்து ரைட் டு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு ரைட்டை வந்து கொடுக்குது. இந்த ரெண்டு செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு, அதுக்கப்புறமா டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அண்ட் வித்தவுட் ஆர்ம்ஸ், அமைதியா ஒரு இடத்துல கூடுறதுக்கு உரிமை இருக்கு, அவங்களோட உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து உரிமை இருக்கு அப்படின்னு ரெண்டு இதுலயும் சொல்லியிருக்காங்க. அதனால இதுல இருந்து அப்போ இந்த செக்ஷன்ல இருந்து பார்த்தா நமக்கே தெரியுதுல, அமைதியா வந்து போராட்டம் பண்றதுக்கு, போராட்டம்னா என்ன, எல்லாரும் ஒன்னா கூடுறது தானே, அசம்பிள் ஆகுறது தானே, அசம்பிள் ஆகி அவங்களோட கருத்துக்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது தானே. அப்போ ரைட் டு ப்ரொடெஸ்ட் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது இந்த ரெண்டு செக்ஷன் ஆர்டிகல் 19ல இந்த ரெண்டு செக்ஷன்லயும் தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஆனா இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு அப்படின்னா, இவங்க இப்ப அசம்பிள் ஆகுறாங்க, அவங்களோட எக்ஸ்பிரஷனை வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட செக்யூரிட்டியை வந்து பாதிக்க கூடாது, நம்மளோட சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டியை வந்து பாதிக்க கூடாது, பப்ளிக் ஆர்டர் இந்த மாதிரி டிராஃபிக்லாம் வயலன்ஸ் ஏற்படுத்தக்கூடாது, அதுக்கப்புறமா டீசன்சி மாரல் இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடாது, யாரையும் டிஃபேம் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அதை தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. அமைதியா போராட்டம் பண்றதுக்கு உரிமை இருக்கு, ஆனா அது வந்து மற்ற பீப்புள்ஸோட ரைட்ஸை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அவங்க மற்ற பீப்புள்ஸோட ரைட்ஸை வந்து பாதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க, இல்லை வயலன்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்க மேலே போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்கலாம். அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கேட்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது யாருக்கு கீழே இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு கீழே இருக்கு. லா அண்ட் ஆர்டரை யார் பார்த்துட்டு இருக்கா, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வயலன்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக போலீஸ் அஃபிஷியல்ஸ் வந்து நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட ஆர்டிகல் 51(a) அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டில வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு பப்ளிக் ப்ரொடெஸ்ட் போராட்டம் வந்து நடக்கும்போது நம்ம வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, அதே நேரத்தில் வயலன்ஸையும் வந்து கையில் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நேற்று வந்து நியூஸ் ஆர்டிக்கல்.
strengthening ties with Bangladesh a priority, says Prime Minister. பங்களாதேஷோட பிஎம் ஷேக் ஹசீனாவும் நம்மளோட பிஎம் மோடியும் வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதுல என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். 1971 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த வார்ல டிசம்பர் 16 அன்னைக்கு தான் இந்தியா வின் பண்ணாங்க. அதாவது டிசம்பர் 16 அன்னைக்கு தான் பாகிஸ்தானோட ஆர்மி இந்தியா கிட்ட சரணடைஞ்சாங்க. இந்த 1971 இந்த வார் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பங்களாதேஷ் அப்படிங்கிறது ஒரு தனி நாடா மாறுச்சு. ஏன்னா அது வரைக்கும் பங்களாதேஷ் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட ஒரு பகுதியா ஈஸ்ட் பாகிஸ்தானா தான் இருந்தாங்க. இந்த வாருக்கு அப்புறமா தான் அவங்க வந்து தனி நாடா மாறினாங்க. இந்த டிசம்பர் 16 இந்தியா வந்து வின் பண்ணாங்கல்ல, இந்த நாளை நம்ம ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணிட்டே இருக்கோம். இந்த வருஷமும் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 1971 வாரோட 50th இயர். ஸோ இந்த இயரும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். பங்களாதேஷும் இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டேல தானே அவங்க வந்து தனி நாடாக மாறினாங்க. அதனால இந்த டேயை பங்களாதேஷில் விக்டரி டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 50 வருஷம் ஆயிடுச்சு அவங்களோட விக்டரி டே வந்து டிசம்பர் 16. ஸோ அந்த மூமெண்ட்ல அவங்க வந்து நம்மளோட இந்தியா கூட வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏன்னா அவங்க தனி நாடாக மாறுறதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா தானே. அதனால தான் இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இப்போ இந்த மீட்டிங்ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தியாவோட நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசியில பங்களாதேஷ் வந்து ஒரு முக்கியமான பில்லர், அவங்க வந்து ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து இந்தியாவோட ஃபாரின் பாலிசிஸ்ல ஒரு பார்ட். நம்ம மற்ற கண்ட்ரீஸ் கூட வச்சிருக்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு பாலிசி தான் இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இந்த ஃபர்ஸ்ட் பாலிசி மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட ரொம்ப பக்கத்துல இருப்பாங்கல்ல நெய்பரிங் கண்ட்ரிஸ், இவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிறோம். நம்ம வந்து தூரமா இருக்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை விட நம்மளோட பக்கத்துல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. இந்த பாலிசி வந்து நம்மளோட மோடி கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பின்பற்றிட்டு இருக்காங்க. மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுல இருந்தே அவர் வந்து இந்த பாலிசியை வந்து விடாம பின்பற்றிட்டு இருக்காரு. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே அவர் வந்து ஃபர்ஸ்ட் எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா பூட்டானுக்கு தான் போனாரு. ஸோ நம்ம பக்கத்து கண்ட்ரிக்கு போயிருக்காரு. அப்போ நம்மளோட நெய்பர்ஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. அதான் நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி. பிரைம் மினிஸ்டரா வந்து பதவியேற்றார்ல, அந்த விழாவுக்கு சவுத் ஏசியால இருக்கிற எல்லா கண்ட்ரிஸோட லீடர்ஸையும் கூப்பிட்டுருக்காரு. அவங்க கூட தனித்தனியா பேசியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்மளோட கவர்மெண்ட் வந்து நெய்பர்ஸ்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதை தான் வந்து நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்றோம். இந்த மீட்டிங்ல பங்களாதேஷ்ல உள்ள சிலகதி அப்படிங்கிற இடத்துல இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ஹல்டிபாரி அப்படிங்கிற இடம் வரைக்கும் ஒரு ரயில் ரூட், ஒரு ரயில் பாதையை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு கண்ட்ரியும். இது இந்தியாவையும் பங்களாதேஷையும் இணைக்கக்கூடிய 5th ரயில்வே லைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிலகதி ஹல்டிபாரி ரயில் லிங்க் பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து இருந்தது தான். 1965க்கு முன்னாடி இந்த பாதை வழியா ட்ரெயின்லாம் போயிட்டு தான் இருந்திருக்கு. 1965 பாகிஸ்தான் கூட நடந்த சில சண்டைகள்ல வந்து இது இன்ஆக்டிவா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்ப மறுபடியும் இதை ரிவைவ் பண்ணலாம், இது வழியா ட்ரெயின் வந்து விடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்ல வந்து அக்ரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மீட்டிங்ல ஒரு 7 அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எலிஃபண்ட் கன்சர்வேஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர், ஹைட்ரோ கார்பன், இது ரிலேட்டடாலாம் அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா அவங்களோட 50th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியை பங்களாதேஷ்க்கு கூப்பிட்டுருக்காரு. பங்களாதேஷோட இண்டிபெண்டன்ஸ் டே என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 26. அவங்களோட விக்டரி டே, அதாவது அவங்க வந்து தனி நாடா பிரிஞ்சாங்கல்ல, அதுதான் வந்து டிசம்பர் 16. ஆனா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேவை அவங்க வந்து மார்ச் 26 தான் செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2021 அவங்களோட 50வது இண்டிபெண்டன்ஸ் டே வருது. அதுக்கு தான் நம்மளோட மோடியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அவரும் வந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ரோக்ராம் எக்ஸ்டெண்டட் டு அர்பன் ஏரியாஸ். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா தமிழ்நாடோட மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் மூலமா ரூரல் ஏரியால இருக்கிற அடோலசன்ட் கேர்ள்ஸ், அதாவது 10 வயசுல இருந்து 19 வயசு வரைக்கும் இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து நாப்கின்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சானிட்டரி பேட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஸ்கீமை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட ஃபார்மர் சிஎம் ஜெயலலிதா அவங்க 2011 வந்து இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரோக்ராமோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி
கண்ட்ரில இருக்கிற எல்லா அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் சானிட்டரி நாப்கின் கொடுக்கறதுக்காக மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. அதோட ஒரு பார்ட்டா 2011ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் புது யுகம் அப்படிங்கிற பேர்ல இந்த ப்ரோக்ராமை வந்து கொண்டு வந்தாங்க. இது மூலமா ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற கேர்ள்ஸ்க்கு மட்டும் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அர்பன் ஏரியாஸ்ல இருக்கிற அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கும் நாப்கின்ஸ் வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற உமன்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுவும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட். அம்மா மினி கிளினிக்ஸ் டு பி ஓபன்ட் இன் 44 மோர் லொகேஷன்ஸ் இன் சிட்டி. டிசம்பர் 14ல நம்ம தமிழ்நாடு சிஎம் எடப்பாடி பழனிசாமி அம்மா மினி கிளினிக் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இது மூலமா நம்ம மாநிலம் ஃபுல்லா குட்டி குட்டி கிளினிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல மொபைல் கிளினிக்ஸ், அதாவது நடமாடும் மருத்துவமனைகள் இந்த மாதிரியும் வந்து ஃபார்ம் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து சென்னையில சில இடங்கள்ல வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு, அதை தான் போட்டிருக்காங்க. அடுத்து எடிட்டோரியல் வந்துடலாம். இன் அக்ரி ரிஃபார்ம்ஸ் கோ பேக் டு த டிராயிங் போர்டு. நமக்கு தெரியும் இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த ரீஃபார்ம் கொண்டு வந்ததற்கு காரணமே ஃபார்மர்ஸோட இன்கம் அதிகமாக்குறதுக்காக தான் நாங்க இந்த மாதிரி ஆக்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஃபார்மர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த லாஸ் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, 2 பேரும் உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுங்க, அதுக்கு வந்து நாங்க ஒரு பேனல் அமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ பேச்சுவார்த்தை முடிகிறது வரைக்கும் இந்த ஃபார்ம் ஆக்ட்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவர் வந்து எதை பத்தி பேச போறாரு அப்படின்னா, ஃபார்மர்ஸோட இன்கம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து இந்த ஆக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதை உருவாக்கும் போது கவர்மெண்டோட மைண்ட் செட் வந்து எப்படி இருந்துச்சு, கவர்மெண்ட் வந்து எந்த பர்பஸ்க்காக இந்த மாதிரி ஒரு ஆக்ட்ஸை வந்து கொண்டு வந்தாங்க, ஆனா அவங்களோட பர்பஸ் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஒன்னொன்னா பார்ப்போம், நமக்கு புரியும். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எஃபிடிசி ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் ஃபார்மர்ஸ் வந்து மண்டியில தான் அவங்களோட பொருட்களை வித்துட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்க கட்டாயமா மண்டியில விற்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க பிரைவேட் பிளேயர்ஸ் கிட்டயும் வித்துக்கலாம், பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்டயும் வித்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி பிரைவேட் மார்க்கெட்ஸ் எல்லாம் அலோ பண்ணும்போது பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அக்ரிகல்ச்சர்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதனால அக்ரிகல்ச்சர்ல வந்து நிறைய டெக்னாலஜி கொண்டு வரலாம், அக்ரிகல்ச்சர்ல நிறைய டெக்னாலஜி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணா இன்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இந்த ரீஃபார்மை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய எக்கனாமிஸ்டும் கவர்மெண்ட் சொன்ன இதே பாயிண்ட வந்து சொல்றாங்க. அதாவது அக்ரிகல்ச்சர்ல டெக்னாலஜியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஃபார்மர்ஸோட ஒர்க்கை வந்து குறைக்கும் போது ப்ரொடக்டிவிட்டியும் அதிகமாகும், இன்கமும் அதிகமாகும் அப்படின்னு நிறைய எக்கனாமிஸ்டும் சொல்றாங்க. ஆனா இந்த பாயிண்ட் தப்பு, இது வந்து நம்ம கண்ட்ரிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்றாரு. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய மிஷின்ஸ் வந்து கொண்டு வரணுமா. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயம் பண்றோம் அப்படின்னா நிலத்துல யாரு வேலை பார்ப்பா, விவசாயி, வேற விவசாய வேலையாட்கள், இவங்க தான் வேலை பார்ப்பாங்க. இவங்களெல்லாம் கம்மி பண்ணிட்டு எல்லாத்துக்கும் மிஷின் கொண்டு வந்துடலாம், தான் டெக்னாலஜி. எல்லாத்துக்கும் காய் பறிக்கிறது, களை பறிக்கிறது, எல்லாத்துக்கும் மிஷின் கொண்டு வந்துடலாம். மிஷின் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், வேலை சீக்கிரமா முடிஞ்சிடும். அப்ப நிறைய உற்பத்தி பண்ண முடியும், நிறைய உற்பத்தி பண்ணா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்கம் வரும்ல. இதுதான் வந்து இவங்களோட கான்செப்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி மிஷின்ஸ்லாம் கொண்டு வரலாம், ஆனா அந்த மிஷின்ஸ்லாம் உற்பத்தி பண்றதுக்கு நாட்டுல அந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து டெவலப் ஆகலையே அப்படின்னு கேக்குறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் மிஷினே இல்லையே அப்படிங்கிறாரு. சரி அப்படியே நம்ம மிஷினும் தயாரிச்சிட்டோம் அப்படின்னு வைங்களேன். இந்தியாவில் இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ். அதாவது நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி 80% ஆஃப் ஃபார்மர்ஸ் ஸ்மால் ஃபார்மர்ஸா இருக்காங்க. அதாவது 2 ஹெக்டேருக்கு கம்மியா நிலம் வச்சிருக்காங்க. அப்போ 2 ஹெக்டேருக்கு கம்மியா நிலம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ரொம்ப குட்டி குட்டி நிலம் தான் வச்சிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, என்கிட்ட ஒரு 50 சென்ட் நிலம் தான் இருக்கு, அதுல தான் நான் விவசாயம் பண்ண போறேன். இப்போ 50 சென்ட் நிலத்துல விவசாயம் பண்றதுக்கு நான் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மிஷின் வாங்க என்னால முடியுமா? என் நிலத்திலே அவ்வளவு வருமானம் வராது. அப்போ நான் எப்படி போய் மிஷின்லாம் வாங்குவேன்? அப்படியே நான் மிஷின் வாங்குறேன், லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மிஷின் வாங்கினாலும் என்னோட 50 சென்ட் நிலத்துல எவ்வளவு லாபம் வரப்போகுது? 1 லட்சம் கூட வராது. அப்போ இது வந்து ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. மிஷின்ஸ் கொண்டு வர்றது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்றது ஒர்க் அவுட் ஆகாது.
இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம மிஷின்ஸ் கொண்டு வந்தாலும் ஒரே கிராப்ஸா இருக்கணும் ஒரு நிலத்துல. இப்போ என்கிட்ட 2 ஹெக்டேர் நிலம் இருக்கு அப்படின்னா, அந்த 2 ஹெக்டேர்லயும் நான் ஒரே விதமான கிராப்ஸை வந்து பயிரிடணும். அப்பதான் அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு மிஷின் எடுத்துக்கோங்க, அந்த மிஷின் வந்து நெல்லுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், நெல் அறுவடை அதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் 1 ஹெக்டேர்ல நெல் போட்டிருக்கேன், 1 ஹெக்டேர்ல கடலை போட்டிருக்கேன் அப்படின்னா, கடலைக்கு ஒரு மிஷின் வாங்கணும், நெல்லுக்கு ஒரு மிஷின் வாங்கணும். நான் எங்க போவேன்? மேஜரா நிறைய இடத்துல ஒரே கிராப்ஸ் போட்டா மட்டும்தான் மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இங்க ஏற்கனவே வந்து எல்லாரும் கம்மி நிலம் வச்சிருக்காங்க, இந்த ப்ராப்ளம் வேற இருக்கு. சரி, அப்படியே வந்து எல்லாரும் ஒரே கிராப்பையே போட்டு மிஷின்லாம் வாங்கிட்டாலும் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிரும். அதாவது இப்போ ஒரு ஊர் ஃபுல்லாக நெல்லே போட்டிருக்காங்கன்னு வைங்களேன், நெல்லை பாதிக்கக்கூடிய பூச்சி என்ன பண்ணும்? ஈஸியாக பரவிடும்ல, அவங்களுக்கு ஜாலி தானே. எல்லா இடத்துலையும் நெல் தான், நல்லா இனப்பெருக்கம் பண்ணி எல்லா நெல்லையும் வந்து கடிச்சு சாப்பிட்றலாம். இதே வந்து நம்ம வேற வேற பயிர் போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி பூச்சிகள் வந்து பரவுறது கம்மியா இருக்கும். இப்போ நம்ம ஒரே பயிரை வந்து டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்காக போட்டோம் அப்படின்னா பெஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்ல, சாயிலோட குவாலிட்டி வந்து கம்மியாயிரும். ஏன்னா ஒவ்வொரு சாயிலுக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. நம்ம புக்ல ஸ்கூல்லே படிச்சிருப்போம், இந்த செம்மண்ல இது வளரும், மண்டல் மண்ல இது வளரும்னு படிச்சிருப்போம். அப்போ இயற்கைக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்குல்ல. எல்லா நிலத்துலயும் ஒரே கிராப்பை போட்டா சாயில் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா போயிடும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டர் ரிசோர்ஸஸ் வந்து டிப்ளீட் ஆயிரும், கிரவுண்ட் வாட்டர் லெவல்ஸ்லாம் டிக்ரீஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராப்ளமே நம்மளால சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் எல்லாம் வந்து கொல்றதுக்கு நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து, அதுக்கப்புறமா சாயிலோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஃபெர்டிலைசர் இதெல்லாம் போடலாம். ஆனா இதெல்லாம் வாங்கணும்னாலும் காசு வேணுமே. இதெல்லாம் போட்டு நம்ம நிறைய பயிர்களை வந்து விளைய வச்சு ப்ரொடக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஆனா இதை வந்து நம்ம டெம்பரவரியா தான் பண்ண முடியும். ஏன்னா கொஞ்ச நாள்ல வந்து சாயிலோட குவாலிட்டி, அதுக்கப்புறமா வாட்டர் ரிசோர்ஸ், கண்டிப்பா கிரவுண்ட் வாட்டர் நம்ம எந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியும் கொண்டு வர முடியாது. அப்போ சாயில் அண்ட் வாட்டர் ரிசோர்சஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கப்புறமா லாஸ்டா நிலமும் இருக்காது, தண்ணியும் இருக்காது. வேற எங்க போய் நம்மளால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியும், டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ என்ன முக்கியம், என்ன மாதிரியான ரீஃபார்ம் வந்து வரணும் அப்படின்னா, சஸ்டைனபிலிட்டியை கொண்டு வர்ற மாதிரியான ரீஃபார்ம்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா சாயில் குவாலிட்டியை வந்து பாதிக்காதது மாதிரியும், வாட்டர் ரிசோர்சஸை வந்து டிப்ளீட் பண்ணாத மாதிரியும் உள்ள ரீஃபார்ம்ஸ் தான் நமக்கு தேவை. நம்ம வந்து நம்மளோட இயற்கைக்கு எவ்வளோ நல்லது செய்யுமோ அதே அளவு தான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குட் ஃபார் எக்காலஜி ஒன்லி கிவ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிரந்தரமா நமக்கு எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்கமும் வேணும் அப்படின்னா நம்மளோட என்வரான்மெண்ட், நம்மளோட எக்காலஜியை வந்து பாதுகாக்கணும். இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணும்போது நாளடைவில் சாயில் வாட்டர் ரிசோர்சஸோட குவாலிட்டி வந்து குறைஞ்சிருச்சுன்னா நம்ம எங்க போக முடியும்? அதுக்கு நம்ம சஸ்டைனபிளா சாயிலையும் வாட்டரையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு எப்பவுமே எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்கமும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ரெண்டாவது, கவர்மெண்ட் இந்த புது ஆக்டை கொண்டு வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஆக்ட் மூலமா ஃபார்மர்ஸ்க்கு வைடர் மார்க்கெட் அக்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபார்மர்ஸ் வந்து மண்டியில தான் அவங்களோட பொருட்களை விற்கணும்னு கிடையாது, பிரைவேட் ட்ரேடர்ஸ் கிட்ட வித்துக்கலாம், கான்ட்ராக்ட் போட்டு கம்பெனி கிட்ட வித்துக்கலாம். இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஃபார்மர்ஸ்க்கு இன்கம் அதிகமாகும் அப்படிங்கிறது கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனா இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபார்மர்ஸ்க்கு அடிக்குவேட் பிரைசிங் பவர் கிடைக்காது இந்த மாதிரி பண்ணும்போது. இப்பதான் நம்ம பார்த்தோம், நம்ம கண்ட்ரில 80% ஃபார்மர்ஸ் எப்படி இருக்காங்க, குட்டி குட்டி ஃபார்மர்ஸா இருக்காங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபார்மர்ஸால பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட கான்ட்ராக்ட் பண்ணும்போது எங்களுக்கு இவ்வளவு காசு வேணும் அப்படின்னு அடிச்சு பேச தெரியாது அவங்களால. அவங்களுக்கு வந்து அந்த பிரைசிங் பவர் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரைவேட் பிளேயர்ஸ், பிரைவேட் ட்ரேடர்ஸ், பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் உள்ள விடும்போது லெஸ் ரெகுலேட்டடா இருக்கும். அவங்க இஷ்டத்துக்கு ஃபார்மர்ஸை டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வந்து லார்ஜர் பிளேயர்ஸ், அதாவது இந்த பிரைவேட் பிளேயர்ஸ் தான் இது ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இஷ்யூவை சரி பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இப்போ ஒரே ஒரு ஃபார்மர் மட்டும் தனியா இருக்காருன்னு வைங்களேன், அவரு அந்த பெரிய கம்பெனி கிட்ட பேசி அவருக்கான விலையை வாங்குறது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்னா இருக்காங்கன்னு வைங்களேன்,
அவங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும்ல. எல்லா ஃபார்மர்ஸும் ஒன்னா சேர்ந்துட்டு நாங்கள் இந்த ரேட்டுக்கு தான் உங்களுக்கு தருவோம், இந்த ரேட்டுக்கு தான் தருவோம் அப்படின்னா அந்த கம்பெனியால ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம இந்தியன் டைரி செக்டாரே எடுத்துக்கலாம். இப்போ அமுல்லாம் பாருங்க, அது வந்து ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அவங்க வந்து எவ்வளோ டெவலப் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ்க்கு இடையிலையும் இந்த மாதிரி கோஆபரேட்டிவ் கான்செப்டை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோ இன்கம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நம்ம கண்ட்ரில ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே தான் இருக்கு. இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எல்லா டிசிப்ளின்ல இருக்கிற எக்ஸ்பர்ட் கிட்டையும் பேசி ஒரு பாலிசியை வந்து கொண்டு வரணும். அதாவது அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் கிடையாது, இண்டஸ்ட்ரியல் செக்டார், சர்வீஸ் செக்டார், இந்த மாதிரி எல்லா செக்டார்ல இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டையும் பேசி ஒரு பாலிசி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நியூ பாலிசிஸை வந்து ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரிஸ் கூட டிஸ்கஸ் பண்ணணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இப்போ ஒரு புதுசா பாலிசி கொண்டு வராங்க அப்படின்னு வைங்களேன், அது வந்து ஃபிஷர்ஸ்க்காக கொண்டு வராங்க, மீனவர்களுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க கொண்டு வர முடிவு பண்ண உடனே அவங்க அந்த ஃபிஷர்ஸை கூப்பிட்டு பேசணும், அவங்களோட குரூப்பை கூப்பிட்டு பேசணும். உங்களுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வர போறோம், உங்களோட நல்லதுக்காக தான் கொண்டு வர போறோம், இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் இருக்கு, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும். அப்ப அவங்க பார்த்துட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல அவங்க சைட்ல இருந்து இந்த மாதிரி கொண்டு வந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லும் போது கலந்து பேசி நல்ல பாலிசிஸ் வந்து கொண்டு வர முடியும். அதை தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார்மர்ஸ்க்காக ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸை கூப்பிட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ திடீர்னு வந்து இந்த ஃபார்மிங் ரீஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி 1991ல நம்ம எக்கனாமிக் ரீஃபார்ம் வந்து திடீர்னு கொண்டு வந்திருப்போம். அதாவது 1991க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட எக்கனாமி வந்து க்ளோஸ்ட் எக்கனாமியா இருந்துச்சு. அதாவது வேற கண்ட்ரீஸ் கூட நம்ம ட்ரேட் பண்ணாம இருந்தோம், வேற கண்ட்ரியோட பொருட்களை வந்து நம்ம வாங்காம இருந்தோம். ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாவே பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல இருந்ததுனால விடுதலை வாங்கின உடனே வேற கண்ட்ரீஸோட பொருட்களை வாங்குறது, வேற கண்ட்ரீஸ் கூட ட்ரேட் வச்சுக்கிட்டா மறுபடியும் ஏதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து நம்மள டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம வந்து எதுவுமே ஓப்பன் பண்ணாம நம்மளே நமக்கு தேவையானதை உருவாக்கிக்கிட்டு 1991 வரைக்கும் இருந்தோம். 1991க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரில கார் அப்படின்னா அம்பாசிடர் கார் மட்டும்தான் இருந்திருக்கும், போன் அப்படின்னா பிஎஸ்என்எல் மட்டும்தான் இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம க்ளோஸ்டா இருந்தோம், யாரையும் உள்ள விடலை, இந்த மாதிரி இருந்தோம். ஆனா 1991ல நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி இருந்தா நம்மளோட கண்ட்ரி டெவலப் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம், நம்மளோட மார்க்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ண உடனே நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து இதுக்கு எதிராக கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து ஒரு ஜனநாயக நாடா, இந்த மாதிரி ஒரு யார்ட்டையுமே கேட்காம திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்துச்சு. ஆனா 1991ல கொண்டு வந்த எக்கனாமிக் ரிஃபார்ம் உண்மையாவே நம்ம கண்ட்ரிக்கு நல்லது தான் பண்ணிருக்கு. 1991க்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபாரின்ல உள்ள பொருட்கள் எல்லாம் நம்மளால வாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் போன்னா ஒரே ஒரு போன் தான் இருக்கும். இப்ப பாருங்க எத்தனை போன் இருக்கு, கார்னா ஒரே ஒரு கார் தான். இப்ப பாருங்க எத்தனை கார் இருக்கு. அதே மாதிரி 1991க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கண்ட்ரில ஒரு இண்டஸ்ட்ரி நடத்துறாங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து லைசன்ஸ் வாங்கணும். நீங்க இண்டஸ்ட்ரியில வந்து 100 பொருள் தான் நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அப்படி வாங்குறீங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நினைக்கிறீங்க நம்ம 200 பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த 200 பொருள் உற்பத்தி பண்ணதுக்கு கூட நீங்க போய் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் கிட்ட லைசன்ஸ் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இண்டஸ்ட்ரீஸ்க்கே. 1991க்கு அப்புறமா தான் அவங்களாம் ஃப்ரீயா எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம கண்ட்ரி டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்காம இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜனநாயக நாடா அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் இந்த மாதிரி அவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு அந்த ஆக்டை பத்தி புரியாததுனால தானே பிரச்சனை பண்றாங்க. அப்ப நீங்க புதுசா கொண்டு வரும்போதே அவங்கள கூப்பிட்டு பேசினா எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்து இவர் சிட்டிசன்ஸ்க்கு ஒன்று சொல்லியிருக்காரு. சிட்டிசன்ஸ் வந்து அவேரா இருக்கணும். அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி கொண்டு வராங்களா அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க ரீட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த ப்ராசஸ்ல வந்து என்ன நடக்குது, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க பாருங்க. சும்மா யாரோ சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை எதிர்க்கிறதோ ஆதரிக்கிறதோ தப்பு. ஏன்னா நம்ம கண்ட்ரில பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ட் வந்தாலும் நம்ம கண்ட்ரில இருக்கிற பாதி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. இப்போ கொண்டு வந்திருக்க ஃபார்ம் ஆக்ட்ல கூட பாதி பேருக்கு அதுல என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னே தெரியாது. ஆனா பிளைண்டா என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க கவர்மெண்ட்க்கு. சில பேர் பிளைண்டா என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு அப்போஸ் பண்ணுவாங்க. என்ன இருக்கு உள்ள அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட ஸ்டாண்ட் என்ன, நம்ம சப்போர்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியும். ஸோ சிட்டிசன்ஸும் அவேரா இருக்கணும், கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஒழுங்கா சொல்லணும் அதை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஃபைனலாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வெல் கவர்ன் சொசைட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட்க்கும் பீப்புளுக்கும் இடையில ட்ரஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு பாலிசி வந்து மேக் பண்ணும்போது கவர்மெண்ட் நல்ல ப்ராசஸஸை வந்து ஃபாலோ பண்ணணும், அதாவது பீப்புளுக்கு அதை பற்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது கவர்மெண்ட்க்கும் பீப்புளுக்கும் இடையில இருக்கிற ட்ரஸ்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து புட்டிங் ஃபுட் அட் த சென்டர் ஆஃப் இந்தியாஸ் நியூட்ரிஷன் அஜெண்டா. இதுல ரீசெண்டா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட 5th ரவுண்ட் இதோட ரிப்போர்ட் வந்து வந்திருந்துச்சு. ஃபுல்லான ரிப்போர்ட் வந்து வரல, பார்ட் 1 ரிப்போர்ட் மட்டும்தான் வந்திருக்கு. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 17 ஸ்டேட்ஸ்லையும் 5 யூனியன் டெரிட்டரிஸ்லையும் நடத்தப்பட்ட சர்வேல உள்ள ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவை யார் ரிலீஸ் பண்றா அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரி தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த சர்வேல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்ட், ஒவ்வொரு வீடு வீடாக போய் சர்வே நடக்கும். அவங்க கிட்ட என்ன கேட்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அவங்களோட நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்கு, என்ன சாப்பிட்றாங்க, அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயிடுச்சா, எவ்வளோ குழந்தைங்க இருக்கு, ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல சில்ட்ரனோட அண்டர் நியூட்ரிஷனை கணக்கிடக்கூடிய மெஷர் வந்து போதுமானதாக இல்லை, இன்அடிக்குவேட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஆத்தர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைங்கள்ட்ட இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடு இதை வந்து இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேல சைல்ட்ஸ் ஆந்த்ரோபமெட்ரி அப்படிங்கிற ஒரு மெஷரை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்றாங்க. இந்த ஆந்த்ரோபமெட்ரி அப்படிங்கிறதுல என்னென்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் அண்ட் வேஸ்டட் இந்த 2 ஃபேக்டரையும் தான் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது ஹைட் ஃபார் ஏஜ் வந்து இல்லாம இருக்கிறது, வெயிட் ஃபார் ஏஜ் இல்லாம இருக்கிறது, இல்லைன்னா வெயிட் ஃபார் ஹைட் வந்து இல்லாம இருக்கிறது, வயசு கேட்ட எடை இல்லாம இருக்கிறது, வயசு கேட்ட உயரம் இல்லாம இருக்கிறது, எடை கேட்ட உயரம் இல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் தான் வந்து எடுத்துக்கிறாங்க. இதுதான் வந்து ஆந்த்ரோமெட்ரி மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னும் 2 மெஷர்ஸையும் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் ஒரு சில்ட்ரன் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அடிக்யூசி ஆஃப் ஃபுட், அவங்களுக்கு வந்து தேவையான உணவு வந்து அவங்க டெய்லி எடுத்துக்கிறாங்களா. அடுத்து சஃபிஷியன்சி ஆஃப் ஃபுட், கரெக்டான நியூட்ரிஷன் லெவலில் அவங்க எடுத்துக்கிறாங்களா. ஒரு நாளைக்கு இவ்வளோ கலோரி வந்து சாப்பிடணும் அப்படின்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி கலோரி லெவலில் எடுத்துக்கிறாங்களா, இதையும் வந்து சேர்த்து தான் கால்குலேட் பண்ணணும். ஆனால் இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ஒன்லி வெயிட்டு ஹைட்டு இதை மட்டும் பார்த்து ஒரு குழந்தை வந்து ஊட்டச்சத்தோடு இருக்கா இல்லையான்னு சொல்கிறாங்களாம். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். சில பேர் வந்து ரொம்ப குண்டா இருப்பாங்க ஆனா சாப்பிடவே மாட்டாங்க. சில பேர் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க ஆனா நிறைய சாப்பிடுவாங்க, நல்ல நியூட்ரிஷன் ஃபுட்டா எடுத்துப்பாங்க. இப்போ யாரு இதுல அண்டர் நரிஷ்டா இருக்கா, ஊட்டச்சத்து குறைபாடா இருக்கா? நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லயே நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். ஃபேட்டா இருக்கிறவங்க தானே ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அப்போ இவங்க தானே ஊட்டச்சத்து குறைபாடா இருக்காங்க. இவங்க ஒல்லியா இருந்தாலுமே நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்க தானே செய்யறாங்க, அப்போ அவங்க வந்து நல்ல நியூட்ரிஷனா தானே இருப்பாங்க. இதுதான் கான்செப்ட். அதுதான் அவரு சொல்றாரு. நிறைய பேர் வந்து ஒல்லியா இருக்கலாம், குண்டா இருக்கலாம், அதுக்கு காரணம் வந்து அவங்களோட ஜீன்ஸ், பரம்பரையா அவங்க வந்து ஒல்லியா இருந்திருக்கலாம் அவங்களோட ஃபேமிலியில, அதனால அவங்க ஒல்லியா இருக்கலாம். அதை வச்செல்லாம் நம்ம வந்து இவங்க ஒல்லியா இருக்காங்க அதனால இவங்க ஊட்டச்சத்து குறைபாடா இருக்காங்க அப்படி சொல்லிட முடியாது. ஒருத்தவங்க குண்டா இருக்காங்க அதனால அவங்க வந்து நல்ல ஊட்டச்சத்தா சாப்பிட்றாங்கன்னு சொல்லக்கூடாதுல்ல. அந்த தப்பை தான் இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே பண்றாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இந்த சிம்பிள் கான்செப்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த ஃபுட் இன்டேக்கையும் சேர்த்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கண்ட்ரில 83.9% சில்ட்ரன்ஸ் வந்து எப்படி இருக்காங்களாம், அண்டர் நரிஷ்டா தான் இருக்காங்களாம், ஊட்டச்சத்து குறைபாடு தான் இருக்காங்களாம். ஆனா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன பண்றாங்க, இந்த வெயிட் ஹைட்டை மட்டும் பாக்குறதுனால கம்மியான பேர் ஊட்டச்சத்து குறைபாடுல இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு வந்து அயன் டெஃபிஷியன்சியும் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் வந்து நியூட்ரிஷனை வந்து டெவலப் பண்றதுக்காக என்ன மாதிரியான ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, போஷன் அபியான் அப்படின்னு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த அனிமியா முக்த் பாரத், அதாவது ஏஎம்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ப்ரோக்ராமுமே 2018ல கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அனிமியா முக்த் பாரத் இந்த ப்ரோக்ராம் மூலமா பாத்தீங்கன்னா அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் வந்து கொடுக்கணும். அதை பார்த்தோம்ல, அயன் சத்து, இரும்பு சத்து வந்து குறைபாடா இருக்கவங்களுக்கு அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து கொண்டு வந்தாங்க. போஷன் அபியான்ல நியூட்ரிஷன் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க. இந்த 2 ப்ரோக்ராமும் யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட் உமன், அதுக்கப்புறமா லாக்டேட்டிங் உமன், சில்ட்ரன்ஸ்,
இவங்க எல்லாருக்குமே வந்து நியூட்ரிஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 2 ப்ரோக்ராமோட எய்மா இருக்கு. ஆனா இந்த 2 ப்ரோக்ராமும் ஒழுங்கா செயல்படணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் வந்து ஊட்டச்சத்து குறைபாடோட இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கட்டையா இருந்தா அவங்க வந்து ஊட்டச்சத்து குறைபாடா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கோம். கட்டையா நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்காக அவங்க நியூட்ரிஷனல் ஃபுட் எடுக்காம இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஒழுங்கான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து எவ்வளோ டயட்ரி, எவ்வளோ வந்து ஃபுட் இன்டேக் சில்ட்ரன்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சர்வே பண்றதுக்கான ஒழுங்கான ஒரு சர்வே வந்து நம்ம கண்ட்ரில இல்லை. இப்போ வரைக்கும் நம்ம கண்ட்ரில இந்த நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து இந்த சர்வேலையும் வந்து வீடு வீடா போய் என்னெல்லாம் சாப்பிட்றாங்க அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனா அதை ஒழுங்கா வந்து அவங்க அனலைஸ் பண்ணி மெஷர் பண்றது இல்லை. அதை வந்து ஒழுங்கா மெஷர் பண்ணலாம். நேஷனல் நியூட்ரிஷன் சர்வே அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம கண்ட்ரி வந்து நடத்தியிருந்தாங்க. 2019 நடத்தியிருந்தாங்க. யூனிசெஃப் கூட சேர்ந்து நடத்தியிருந்தாங்க. அதுலேயும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃபுட் இன்டேக் டேட்டாஸ் வந்து இல்லை. அதுலேயுமே இந்த ஹைட்டு வெயிட்டு தான் கவர்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ டேட்டாஸ் வந்து ஒழுங்காக ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணணும். ஃபுட் இன்டேக் பற்றின டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கவர்மெண்டோட பாலிசி வந்து ப்ரொவைடிங் அஃபோர்டபுள் அக்சஸ் டு குவாலிட்டி ஃபுட் ஐட்டம்ஸ், இதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாலே போதும். அதாவது கம்மியான ரேட்டுக்கு நல்ல குவாலிட்டியான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணாலே போதும். எல்லாருக்கும் நியூட்ரிஷன் ஃபுட் கிடைக்கும், எல்லாருக்கும் நியூட்ரிஷன் இருக்கும். மால் நியூட்ரிஷன், அண்டர் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒன்று நம்ம கண்ட்ரியை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாலிசிஸ் வந்து கொண்டு வரும்போது நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலையும் அச்சீவ் பண்ண முடியும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர், குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், இந்த ரெண்டும் வந்து ஒரு கோலாக இருக்குது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து 2030 அச்சீவ் பண்ணணும். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி நம்ம பீப்புளுக்கு அஃபோர்டபுள் குவாலிட்டி ஃபுட்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து ஹங்கர்லேருந்தும் வெளியே வந்துருவாங்க, ஹெல்த்தாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஷாக்கிள்ஸ் அண்ட் டைஸ், யூகேவோட ஃபாரின் செக்ரட்டரி வந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காரு. இப்போ யூகே வந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே வர போறாங்க. இன்னும் 1 மந்த்ல வந்து அவங்க யூரோப்பியன் யூனியன்ல இருந்து வெளியே வந்துருவாங்க. யூரோப்பியன் யூனியன் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து அவங்க வெளியே வர்றதுனால அவங்க வந்து இனிமே தனியா வெளியில எல்லா கண்ட்ரீஸ் கூட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா ரீசெண்டா கொஞ்ச நாள்லயே அவங்க ஒரு 20 ட்ரேட் டீல்ஸ் வந்து நிறைய கண்ட்ரீஸ் கூட சைன் பண்ணிருக்காங்களாம். அதுல வந்து USA, ஜப்பான், வியட்நாம் இவங்க கூடலாம் ஏற்கனவே வந்து நிறைய ட்ரேட் டீல்ஸ்லாம் சைன் பண்ணிட்டாங்களாம். இப்போ நம்ம கண்ட்ரிக்கு வந்து அவங்களோட ஃபாரின் செக்ரட்டரி தான் வந்திருக்காரு. ஆனா இனிமே நம்மளோட ரிப்பப்ளிக் டே வரும்ல, ஜனவரி 26, இந்த ஜனவரி 26 அப்போ யூகேவோட பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன் நம்மளோட கண்ட்ரிக்கு சீஃப் கெஸ்டா வர போறாரு. அந்த டைம்ல நம்ம கூட அவங்க வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட போறாங்க. இது வந்து நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே. யூகே கூட வந்து ட்ரேட் அக்ரிமெண்ட் போடும்போது நம்ம பொருட்களை அவங்க கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட எக்கனாமிக் வந்து இது டெவலப்பா இருக்கும். ஸோ அவர் வரும்போது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் ஆகலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வேக்சின் தயாரிப்புலையும் 2 கண்ட்ரியும் வந்து ஒன்னா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட வேக்சினை தான் பூனேல இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட் வந்து கோவிஷீல்டு அப்படிங்கிற பேர்ல தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கோவேக்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது இந்த கோவேக்ஸ் ப்ராஜெக்ட்ல இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, அவங்க இப்போ கொரோனாக்கு எதிராக ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதை எல்லா கண்ட்ரிஸ் கூடயும் ஷேர் பண்ணிப்போம் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுதான் இந்த கோவேக்ஸ் ப்ராஜெக்ட். இதுல வந்து இந்தியாவும் இருக்காங்க, யூகேவும் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் ஒன்னா இருக்காங்க. இப்போ இந்த ஃபாரின் செக்ரட்டரி நம்ம கண்ட்ரிக்கு வந்திருக்காருல, இந்த டைம்ல பார்த்து நம்ம கண்ட்ரில ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை பத்தி அவர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரிலேருந்து எப்பவும் சொல்ற மாதிரி அது வந்து எங்களோட இன்டர்னல் இஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யூகேல இருக்கிற இந்தியன்ஸும் இங்க ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்டர் சப்போர்ட் பண்ணி அங்க எங்க கண்ட்ரில ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அதனாலதான் இந்த ஃபார்மர்ஸோட போராட்டத்தை யூகே கவர்மெண்ட் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த எடிட்டோரியலோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு இது எங்களோட உள்நாட்டு விவகாரம், தலையிடாதீங்க அப்படிலாம் கொஞ்சம் ஹார்ஸா வந்து சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க நம்ம கூட ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போறாங்க. அதனால அவங்களால நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்கு. அதனால அவங்க என்ன சொன்னாலும் இன்சென்சிட்டிவா இருங்க, அதுக்கு ஏற்காத மாதிரி இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து சாங்ஷன்ஸ் ஓவர் ரீச், இது வந்து நம்ம பார்த்தது தான்.
யூஎஸ் வந்து காட்ஸா ஆக்ட் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க, அதாவது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ சாங்ஷன்ஸ் ஆக்ட். இந்த ஆக்டை வந்து 2017 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல ஒரு செக்ஷன் 231. இந்த 231ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அமெரிக்கா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி, அதாவது அமெரிக்கா கிட்ட இருந்து டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட், அமெரிக்காவோட மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸை அவங்களோட மிலிட்ரிக்காக வாங்கிட்டு இருக்க ஒரு கண்ட்ரி ரஷ்யா கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் வச்சு ரஷ்யா கிட்ட இருந்து அவங்களோட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை வாங்கினாங்க அப்படின்னா அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த கண்ட்ரிக்கு அதுக்கப்புறமா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் 231. இப்போ பார்த்தீங்கன்னா டர்க்கி வந்து ரஷ்யா கிட்ட இருந்து S-400 மிசைல்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. இந்த டர்க்கி பாத்தீங்கன்னா யூஎஸோட F-35 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம்ல இருக்காங்க. அதாவது இந்த F-35 ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து யூஎஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காட்ஸா ஆக்ட் படி அமெரிக்கா கிட்ட டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறவங்க ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாது. இப்போ இந்த டர்க்கி வாங்கிட்டாங்களா, உடனே யூஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டர்க்கிக்கு சாங்ஷன்ஸ் போட்டாங்க. அதாவது இனிமே நாங்கள் வந்து உங்களுக்கு எந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸும் தரமாட்டோம், இனிமே நீங்கள் வந்து எங்களோட F-35 ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ இதை பற்றி டர்க்கியோட பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு நாட்டோட சவர்னிட்டியை பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சவர்னிட்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டோட கவர்மெண்ட்க்கு அந்த கவர்மெண்ட் வந்து எந்த நாட்டோட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும், என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான உரிமைகள் வந்து இருக்குது. அப்போ டர்க்கியும் வந்து ஒரு சாவரின் கண்ட்ரி, அவங்க வந்து யாரு கூட வேணாலும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா கண்ட்ரிக்கும் நிறைய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் இருக்கும், மிலிட்ரி த்ரெட்ஸ் இருக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த மிசைல் வாங்கினா, இந்த உபகரணம் வாங்கினா நம்மளோட மிலிட்ரிக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும் போது எல்லா கண்ட்ரிஸும் வாங்க தான் செய்வாங்க. அது அவங்களோட டிசிஷன். அதில் போய் யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மூக்க நுழைக்கிற மாதிரி இப்படி ஒரு ஆக்ட்லாம் வச்சிருக்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ வந்து வேர்ல்டு வந்து மாறிடுச்சு. முன்னாடி வந்து ரஷ்யாவும் யூஎஸும் தான் பெரிய சூப்பர் கண்ட்ரீஸாக இருந்தாங்க. அப்போ அப்படி கிடையாது. இப்போ வந்து மல்டிலேட்ரலிசம் வந்துடுச்சு. எல்லா கண்ட்ரீஸுமே எமர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸுமே வளர்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்களோட டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அதனால இன்னுமா அமெரிக்கா சொல்றதே கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ S-400 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குறதுக்கு இந்தியாவும் ரஷ்யா கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்தியாவுக்கும் அமெரிக்கா வந்து சாங்ஷன்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம இதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா ஏன் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். அதாவது தரையில இருந்தே நம்மளோட எனிமீஸோட பிளேன்ஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா அது வந்து ஷாட் டவுன் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, இது வந்து 380 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு வந்து தாக்கக்கூடியது. 380 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு இது வந்தா கூட அதை வந்து தாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதுவும் அது ரிலேட்டடானது தான். டர்க்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எங்க மேல சாங்ஷன் போட்டாலும் பரவாயில்ல, நீங்க எங்களுக்கு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் தரலனாலும் பரவாயில்ல, நாங்க ரஷ்யா கிட்ட இருந்து S-400 மிசைல்ஸை வந்து வாங்கியே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டர்க்கிக்கு வந்து நிறைய கண்ட்ரிஸ் கூட கான்ஃபிளிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்தியாவுக்கும் இந்த S-400 மிசைல் வந்து ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா சைனாவோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. நமக்கு தெரியும், லாஸ்ட் 7 மந்தாவே பார்டர்ல வந்து ஸ்டாண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைனா கிட்ட நம்மளை விட நிறைய ஸ்ட்ராங்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம ஈடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு X-400 மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் தேவைதான். அதனாலதான் நம்ம வாங்குறதுக்காக இருக்கோம். என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல, நம்ம ஃபியூச்சர்ல வந்து இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து கன்வெர்ட்டிங் வேஸ்ட் டு எனர்ஜி. கர்நாடகாவில் ஒரு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறதுக்காக ஒரு பிளான்ட்டை வந்து கட்ட போகிறாங்களாம் கர்நாடகாவில். இன்ஆர்கானிக் வேஸ்ட் அப்படின்னா என்னன்னா பிளாஸ்டிக், அதுக்கப்புறமா கிளாத்து, இந்த மாதிரி எல்லாம் இன்ஆர்கானிக் வேஸ்ட்டில் வரும். இந்த வேஸ்ட்லாம் அவங்க ப்ராசஸ் பண்ணி ரெஃப்யூஸ்டு டெரிவ்டு ஃபியூயல் அப்படின்னு ஒன்று வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமா டெய்லி 600 டன்ஸ் இன்ஆர்கானிக் வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1500 டன் இந்த மாதிரி இன்ஆர்கானிக் வேஸ்ட்லாம் வருதான். பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறமா நிறைய எலக்ட்ரிக் டிவைசஸ்ல இருந்து வர கழிவுகள், கிளாத்து, இது எல்லாம் அந்த வேஸ்ட் எல்லாம் 1500 டன் வந்து வருதான். இதெல்லாம் வந்து இந்த பிளான்ட் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு 600 டன்னை வந்து ரீசைக்கிள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தா இது வந்து ஒரு நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கான். இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ்ல வந்து
ரீசைக்ளிங் பிளான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அது ஒழுங்காக ரன் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு டெக்னாலஜி வேணும், மிஷின்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து தான் வாங்க முடியும். ஆனால் இந்த மிஷின்ஸ்லாம் நம்மளோட இந்தியன் சிட்டியில் இருக்கிற வேஸ்ட்டுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு குப்பை போடும்போது நம்ம ஆர்கானிக் வேஸ்ட், இன்ஆர்கானிக் வேஸ்ட்டுன்னு பிரித்து போடவே மாட்டோம். எல்லாம் சேர்த்து காய்கறி கழிவு, துணி, பிளாஸ்டிக் எல்லாமே ஒன்றா தான் மோஸ்ட்லி நம்ம கண்ட்ரீஸில் இருக்குது. அப்போது இந்த பிளான்ட்ல ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பிரித்து எடுக்கணும். இந்த மாதிரி பிரித்து எடுக்கும்போது இந்த இன்ஆர்கானிக் வேஸ்ட் இருக்குல்ல, இந்த பிளாஸ்டிக் கிளாத், இதுலலாம் நிறைய மண், நிறைய ஈரம் இதெல்லாம் இருக்குமா. ஈரம், மண் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ண முடியாதான் அந்த மிஷினில். அப்போ இதை பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சீவிங் மிஷின் வேணுமா, அதை அரிச்சு எடுத்து இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சீவிங் மிஷின்ஸ் வந்து வேணுமா. இது பெரிய ப்ராசஸாக இருக்கிறதுனால தான் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்ம கண்ட்ரீஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த பிளான்ட்ஸ் வந்து ரன் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பவர் வந்து வேணும், கரண்ட் வந்து வேணும். இந்த பிளான்ட்டுக்காக வாங்கக்கூடிய பவரோட ரேட் வந்து அதிகமாக இருக்கும், கரண்ட் பில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குமா. அதனால கூட இந்த பிளான்ட்ஸால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரன் பண்ண முடியலையா. இப்போ இந்த எடிட்டோரியல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த சேலஞ்சஸ்லாம் ஓவர் கம் பண்ணி கர்நாடகாவில் இந்த பிளான்ட் வந்து ஒழுங்காக ரன் ஆச்சு அப்படின்னா இன்னும் கர்நாடகாவில் இதே மாதிரி ஒரு 6 பிளான்ட் கொண்டு வந்தால் போதும், கர்நாடகாவில் இருக்கிற எல்லா இன்ஆர்கானிக் வேஸ்ட்டையும் ரீசைக்கிள் பண்ணி கிளீனாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரோ லான்ச்சஸ் சேட்டலைட் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ். இஸ்ரோ வந்து அவங்களோட 42nd கம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் வந்து இந்த லான்ச் நடந்திருக்கு. நேற்று காலையில் 3:40 அந்த டைமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSLV-50. இந்த ராக்கெட்டில் இருக்கிற சேட்டலைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CMS-01. CMS அப்படின்னா கம்யூனிகேஷன் சேட்டலைட்னு நினைக்கிறேன். இந்த CMS-01 சேட்டலைட் பார்த்தீங்கன்னா C-பேண்ட் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். இது மூலமாக நம்ம வந்து அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஃப்ரீக்வன்சிஸ் வந்து கொடுக்க முடியும். அதனால அங்கேயும் நம்ம கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சேட்டலைட்டோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ், இதோட ஆயுள் காலம் 7 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிகேஷனுக்காக GSAT-12 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த சேட்டலைட்டோட லைஃப் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ புதுசாக ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம இஸ்ரோவோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PSLV-C-51 அப்படிங்கிற ராக்கெட்டை வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் சேட்டலைட்டை வச்சு லான்ச் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியில் சேட்டலைட் அப்படின்னாலே இஸ்ரோ தான் மேக் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் இப்போ விண்வெளி ஆராய்ச்சிலையும் ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸை வந்து உள்ளே விடும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்பேஸ் ரிசர்ச்சோட கெப்பாசிட்டி வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக பிரைவேட் செக்டார்ஸ் வந்து சேட்டலைட் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ப்ரோக்ராம் மூலமா பிக்சல் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சேட்டலைட்டை தான் நம்ம அடுத்த வருஷம் அனுப்ப போற PSLV-C-51 ராக்கெட்ல வச்சு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிடேட் ஆன் திஸ் யோகாசனா இஸ் நவ் எ ஸ்போர்ட். அதாவது யோகாசனத்துக்கு விளையாட்டு போட்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமா இனிமே யோகா விளையாட்டு போட்டிகள் வருஷம் வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 52 பதக்கங்கள் கொடுக்குற மாதிரி விளையாட்டு போட்டிகள் நடத்துறதுக்கான பிளான்லாம் இருக்கு. இண்டிவிஜுவல் யோகா காம்படிஷன்ஸ், குரூப் யோகா காம்படிஷன் இதெல்லாம் நடத்துறதுக்கான பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த யோகா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில தான் ஆரிஜின் ஆன ஒரு ப்ராக்டிஸ். யோகா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜாயின் ஆர் யூனிட் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து வருஷம் வருஷம் ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியை வந்து யார் எடுத்தா அப்படின்னா நம்மளோட இந்தியா தான் வேர்ல்ட் ஃபுல்லாக இந்த யோகாவை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் 2014 ஒரு ரிக்வஸ்ட் வந்து வைப்பாங்க, இந்த மாதிரி யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. யுனைடெட் நேஷனும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதனால 2015 தான் நம்ம ஃபர்ஸ்ட் யோகா டே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதுல இருந்து ஜூன் 21 அன்னைக்கு நம்ம யோகா டேவை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யோகா டே வந்து டெல்லியில ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் யோகா டே அப்போ
டெல்லியில் நடந்த அந்த ஃபங்க்ஷனில் 2 கின்னஸ் சாதனைகளை வந்து நிகழ்த்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி ஃபங்க்ஷனில் 35,985 பீப்புள் வந்து ஒரே நேரத்தில் வந்து யோகா வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் யோகா செஷன் அப்படின்னு கின்னஸில் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் யோகா டே செலிப்ரேஷன்ல நியூ டெல்லியில 84 நாட்டை சேர்ந்த பீப்புள்ஸ் வந்து கலந்துட்டு இருந்திருக்காங்க. இதுவும் கின்னஸ் ரெக்கார்டா மென்ஷன் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா யோகாவை டெவலப் பண்றதுக்காக நம்மளோட கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. யோகாவை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா காமன் யோகா புரோட்டோகால் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எந்தெந்த யோகாஸ்லாம் வந்து பீப்புள்ஸ் வந்து டெய்லி பண்ணலாம், அதை வந்து எப்படி பண்ணணும் முறையா அப்படிங்கிற மாதிரியான புரோட்டோகால்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து பிரதன் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா, இந்த யோஜனா மூலமா 96,196 பீப்புள்ஸ்க்கு யோகா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்கள வந்து யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸா மாத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து யோகா ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஒரு யோகா ட்ரெயினரா மாறி மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுப்பாங்கல்ல. இதனால யோகா நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம்ல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட். இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நம்ம கண்ட்ரியில் இருக்கிற எல்லா சிட்டிசன்ஸும் அவங்களோட டெய்லி லைஃப்ல வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஸ்போர்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது டெய்லி வந்து ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லை வாக்கிங் பண்ணணும், ஏதோ ஒன்று வந்து பண்ணணும், ஒரு ஆக்டிவிட்டி வந்து இருக்கணும். ஸோ எல்லாருக்கும் வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஃபிட் இந்தியா மூவ்மெண்ட்ல யோகாவையும் கவர்மெண்ட் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. யோகாவையும் உங்களோட டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ யோகாவை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் எடுத்திருக்கிற இன்னொரு முயற்சி தான் யோகாவை வந்து விளையாட்டு போட்டியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வதேச லெவலில் யோகாவை வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முயற்சியை வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் பிளான்ஸ் 60 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் டு போல்ஸ்டர் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் $60 பில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதாவது கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா பீப்புளுக்கும் வந்து இந்த கேஸ் அப்படிங்கிறது கிடைக்கணும், கண்ட்ரியில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா, பைப்லைன்ஸ் வந்து நிறைய பைப்லைன்ஸ் வந்து அமைக்க போறாங்க. ஒரு நகரத்துல இருந்து இன்னொரு நகரத்துக்கு வந்து கேஸஸ் வந்து கொண்டு போறதுக்காக. அதுக்கப்புறமா எல்என்ஜி டெர்மினல்ஸ் வந்து அமைக்க போறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.